எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 8 தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 8 தமிழோடைய ஹோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நேரோ டவுன் டு 2 பேர் அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. ஸோ யார் அந்த 2 பேர், அவங்க 2 பேரில் யார் வருவதற்கு அதிகமான ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து கமல் சாரோடைய வெளியே போன ஒரு விஷயம் இருக்குல்ல, வெளியேறின விஷயம், அது மூலமாக நிறைய இம்பேக்ட் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பான்சர்ஸ் கிட்டேருந்து நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதை பற்றியும் வந்து பேச போகிறோம். அதுக்கடுத்து தினேஷ் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 7க்கு வந்து வைல்டு கார்டில் போனார்ல, அவர் வந்து அவரோட இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதை பற்றி என்னென்னு பேசலாம். அதாவது கமல் சார் வந்து இருக்கிறது இவ்வளோ இம்பேக்டாக எப்படி அப்படிங்கிறத பற்றி வந்து பேசியிருக்காரு. அடுத்து ரொம்ப முக்கியமாக ஒரு அப்டேட், விஜய் டிவி கமல் சாருக்கு ஒரு ரிப்ளை நோட் மாதிரி வந்து ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்னடா அது அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக இத்தனை டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று பார்க்கலாம். ஸோ பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட செய்திகளுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் 8 தமிழ் யார்ப்பா ஹோஸ்ட்டு, அந்த ஹோஸ்ட்டை நாங்கள் பார்க்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து இருக்குது. ஒரு பக்கம் வந்து சரத்குமார், ஒரு பக்கம் விஜய் சேதுபதி, ஒரு பக்கம் சிம்பு, அது இதுன்னு போயிட்டு இருந்தால் கூட இப்போ விஜய் டிவி தரப்பில் இருந்து 2 பேர் தான் வந்து ஃபைனல் டவுன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ கமல் சார் பரிந்துரைக்கப்பட்ட அந்த 2 பேர், அதுவும் யார் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ஒன்று சிம்பு, இன்னொன்று சிவகார்த்திகேயன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2 பேருமே இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டாததுனால, ஏன்னா சிம்புக்கு நிறைய ப்ராஜெக்ட் பேக் டு பேக், சிவகார்த்திகேயன் திருப்பி டவுன் ட்ரேட் பண்ணி நான் ஆங்கரா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு யோசனையில் இருக்கார். ஏன்னா அவர் வந்து ஹீரோ, அந்த ஒரு வைப்பில் வந்து இருக்கார் அப்படின்றதுனால முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லேடி ஹோஸ்ட் வந்து 100% வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தெளிவாயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம 2 பேர் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி, இன்னொன்று வந்து சரத்குமார். ஸோ நிறைய ஆர்டிகல்ஸில் சரத்குமார் தான் கன்ஃபார்ம்டு ஹோஸ்ட் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. நம்ம நேற்று வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி திருப்பி போடுற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. அதாவது நேற்று எல்லா ஆர்டிகல்லையும் வந்து சரத்குமார் உறுதியாகிடுச்சுப்பா, விஜய் சேதுபதி அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் விஜய் சேதுபதி அவருடைய க்ளோஸ் சர்க்கிளில் டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ 90% அவர் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் 10% அந்த ஷெடியூலை மாற்றிட்டு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காராம். என்னையா சொல்கிற அப்படிங்கிறீங்க? எனக்கும் அதே ஒரு டவுட்டு தான். ஏன்னா வந்து விஜய் சேதுபதி யோசிச்சார்னா நான் தனி ஹீரோ ஆக போகிறேன், மகாராஜா ஓடின உடனே நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் திருப்பி வந்து பிக் பாஸ் எப்படி யூஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். பட் கமல் சார் மாதிரியே பிக் பாஸ் மூலமாக டிவியை உள்ளே கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா வீட்லேயும் பார்த்துருவாங்க. ஸோ நம்ம படமும் வந்து அடுத்த ஹீரோவை நடிக்கும் பொழுது அதற்கான ஒரு ஆடியன்ஸ் வந்து உள்ளே ஜென்ரேட் ஆவாங்க. லைக் கமல் சாருக்கு விக்ரம் எப்படி ஹிட் ஆச்சு, இந்தியன் 2க்கு எப்படி ஒரு பிரம்மாண்ட ஓப்பனிங் கிடச்சிது, அந்த மாதிரி அவருடைய படத்துக்கும் வந்து பிக் பாஸில் நல்லா பண்ணால் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பேட்டர்னில் யோசித்ததுனால விஜய் சேதுபதி அவர்கள் அவங்களுடைய ரெக்வஸ்ட்டை கன்சிடர் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு அப்டேட் தான். ஸோ சரத்குமாருக்கு டர்ன் டவுன் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதாவது அவரை வந்து நீங்கள் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லலை, அவருக்கு அரசியல் சார்ந்து திருப்பியும் கமல் சார் மாதிரி வந்து அவரும் ஒரு கட்சியில் இருக்கார். இப்போ பிஜேபியில் வேறு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறப்ப சரத்குமார் உள்ளே வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி திருப்பியும் வந்து அதே மாதிரி என்னப்பா பாலிடிக்ஸ் பேசுகிறீங்களா, ஆச்சு ஊச்சி அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு விஜய் சேதுபதியை போட்டோம் அப்படின்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு வந்தது அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிட்டு வெறும் ஷோவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அதை சம்மந்தமாக பேசிவிட்டு அவர் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அந்த ஒரு வரிசையில் சரத்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோஸ்ட்டாக இந்த வட்டம் வந்து அடுத்த இதில் வச்சுருக்காங்க. இப்போ விஜய் சேதுபதி தான் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். ஏன்னா அந்தளவுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த ஷோ எப்படி பண்ண போகிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து ஸ்பான்சர்ஸ் வந்தால் தான் நான் ஷோ பண்ணுவேன். பெரிய பெரிய ஸ்பான்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய இதுக்கு அமௌண்ட்டுக்கு கமலஹாசன் இருந்தால் தான் நாங்கள் வந்து ஸ்பான்சருக்கு வருவோம், இல்லாட்டி நீங்கள் பேரை பார்த்துக்கோங்க, எவ்வளோ கோடினாலும் சரி நாங்கள் ரெடியாக இருக்கோம் கொடுக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. யார் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து விஜய் டிவிக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது விஜய் டிவி வந்து கன்சிடர் பண்ணி கமல் சார் கூட இன்னொரு வட்டம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தான் அதுக்கு அடுத்து தான் ஃபைனல் முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா ஸ்பான்சர்ஸும் டவுன் கிரேட் ஆகிறாங்க. ஏற்கனவே கமல் சார் இருந்தப்பே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் கிரேட் ஆகிட்டு இருந்தாங்க. முதல்ல வந்து மொபைல் ஃபோன் கம்பெனிலாம் வந்து இருக்கும், அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்கிட்டே வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி புகை அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். ஸோ பிக் பாஸ் 8 தமிழ் ப்ரெசன்டட் பை
எவரெஸ்ட் சாம்பிராணி அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு டவுன் ரேட்டாக ஸ்பான்சர்ஸ் வந்து இந்த ஷோவுக்கு வந்து கிடைக்கலையா அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து திருப்பியும் அந்த அளவுக்கு இந்த ஷோ ஒரு பெருசாக ஒரு மேகி நூடுல்ஸோ இல்லை வந்து ஏதோ ஒரு பெரிய பெரிய கம்பெனியோ உள்ளே வந்து அவங்க என்றைக்காவது சாட்டர்டே சண்டேல வந்துட்டு போயிடுவாங்க. தவிர ஸ்பான்சராக உள்ளே வர்றதுனால இப்போ சம்பளத்துலேருந்து எல்லாமே திருப்பி முதர்ந்து அடி வாங்குது. இப்போ வந்து கமல் சார் உள்ளே வராருன்னா 150 கோடி ரூபா அவருக்குங்கிறப்ப அந்த ஸ்பான்சர்ஸ்லாம் உள்ளே இறக்கி பேசும் பொழுது இவங்களுக்கும் வந்து இந்த ஷோவோடைய வேல்யூவும் கூடும். இப்போ வந்து ஷோவோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இத்து போன இல்லை காஞ்சி போன ஒரு ஆமாவோட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் எப்படி வந்து ஷோ வந்து எடுத்துகிட்டு வர முடியும்? அந்த ஒரு விஷயம் தான். ஸோ கமல் சார் அதற்காக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா அவரே சொல்லிட்டாராம், நீங்கள் ஏதாவது ஒரு இதுனா கூப்பிடுங்க, நான் ஆன்லைனில் அவைலபிள் எப்போனாலும் நான் வந்து பேசுகிறேன், அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ ஸ்பான்சர்கிட்ட நான் சொல்லி நம்ம ஒரு ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன பிறகு தான் ஸ்பான்சர்ஸ் வந்து இறங்கி வந்து சரி ஓகே ஒரு வீடியோ கால் மூலமாக ஒரு நாள் எடுத்து அந்த மாதிரி ஏதாவது பரபரப்பு கொடுங்க, அப்போ தான் நாங்கள் கொடுக்க முடியும், அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சரி கட்டி புது ஹோஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பண்ணிடுறேன். சரத்குமாருங்கிறப்ப ஒருத்தனை வரமாட்டான். விஜய் சேதுபதியாச்சும் இப்போ லைம் லைட்டில் இருக்க ஒரு ஆக்டர் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் யோசிப்பார்கள். அப்படிங்கிறதுனால விஜய் சேதுபதி அவர்கள் 90% கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்து தினேஷ் அவர்கள் அவருடைய இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார், இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படிங்கிறது பிளாட்ஃபார்ம் கிடைக்கிற வரைக்கும் ஐயோ சூப்பர் சூப்பர்ன்றாங்க, போயிட்டு வந்த பிறகு ஏன் கூப்பிட்டான் ஏன் போனேன் இருக்குன்றாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அது ஒருத்தவங்களுடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர ஒரு ஷோ தான். அது வந்து கண்டிப்பாக 100% நம்ம வந்து நல்ல பாசிட்டிவான தான் பாசிட்டிவ் வெளியே, ஒரு நெகட்டிவாக தான் நெகட்டிவ் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக் பாஸ்க்கான அந்த ஒரு ஷோவை நல்லா புரிஞ்சு வச்சுட்டு பேசினார். ஸோ கமல் சார் வந்து ஒரு ஃபார்மெட்டில் பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்து வர ஹோஸ்ட்டும் வந்து இன்னொரு ஃபார்மெட்டில் பண்ணி அதை ப்ராடாக வந்து கொண்டு வந்துடுவாங்க. யாருமே நீங்கள் வந்து யோசிக்க வேணாம், இந்த மாதிரி கமல் சார் இல்லைனா இந்த ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராட் ஆகாது அப்படிலாம் கிடையாது, அவருடைய ஸ்டைலில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெலுங்கில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நாகார்ஜுனா ஜூனியர் என்டிஆரை வச்சு பேசினார். ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஆழமாக தினேஷ் அவர்கள் வந்து கோட் பண்ணது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அது வந்து எல்லாருமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? இந்த ஒரு ஆங்கரில் இவ்வளோ தான், அதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. அந்த ப்ளஸ்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. கண்டஸ்டன்ஸுக்கு இருந்து மட்டும்தான் கண்டென்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கிறது விஜய் டிவியோட நோக்கம் கிடையாது. அதுக்கு ஒரு டைரக்ஷன் டீம் இருக்குது, எல்லாமே இருக்காங்க. ஸோ மேபி ஹோஸ்ட் கிட்ட இருந்தும் அவங்களால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் கண்டென்ட் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. ஸோ தட் இஸ் வெரி 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 குட் பாயிண்ட் ஃப்ரம் தினேஷ் அப்படிங்கிறது தான். அந்த இன்டர்வியூவில் அது ஒன்று இருந்துச்சு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். தினேஷ் இன்டர்வியூ போடுங்க வரும் அப்படிங்கிறது தான். சரி, அடுத்து கமல் சாருக்கு விஜய் டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் மானே பொன்மானே அப்படின்னு போட்டு எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, விஜய் டிவி சார்பாக சார் நாங்கள் வந்து உங்களுக்கு டீப்பஸ்ட் கிராட்டிடியூடு, ஏன்னா எக்ஸ்ட்ராடினரி கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுத்துருக்குது, 7 years டெடிக்கேஷன் இந்த இந்த இதுக்கு வந்து நீங்கள் பண்ணது, அப்புறம் எங்கேஜ் பண்ணது கண்டஸ்டன்ஸ் கூட, அப்புறம் வந்து இந்த ஷோ வந்து பிரம்மாண்டமாக அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போனதெல்லாம் வந்து உங்களை விட எவனும் வந்து பண்ணியிருக்க முடியாது. ரீசவுண்டிங் சக்ஸஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இதை வந்து பீட் அடிக்கிறதுக்கு இப்போ வர ஹோஸ்ட் நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு வரது அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஷோவில் வந்து ஒரு ஹோஸ்ட்டாக நீங்கள் வாழ்ந்தீங்க, கண்டஸ்டண்ட்டை வந்து கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சிங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு எனர்ஜி ஒரு பேஷன்லாம் உங்களுக்கு நிறையா இருந்துச்சு. ஆனால் உங்கள் டெசிஷனால் நாங்கள் வந்து ரொம்ப சேடாக இருக்கோம். ஸோ ஏன்னா உங்களுடைய சினிமேட்டிக் கமிட்மெண்ட்டுங்கிறது புரியுது. பட் இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு வெர்பலாக சப்போர்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ உங்களுடைய லெகசி நாங்கள் வந்து அடுத்த ஹோஸ்ட்டில் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரில, ஆனால் அதுக்காக நாங்கள் வந்து போராடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் த பெஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து நாங்களும் ரெடியாக தான் இருக்கோம், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் திருப்பி வரோம் சாமி அப்படின்ற மாதிரி வித் டீப்பஸ்ட் அப்ரிஷியேஷன் அண்ட் பெஸ்ட் விஷஸ் சொல்லிட்டு ஸ்டார் விஜய் அவர்கள் வந்து அவங்களுடைய கம்பெனி சார்பில் ஒரு முத்திரையை வந்து பதிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு அப்டேட். அடுத்து புது கண்டஸ்டன்ஸ்லாம் யார் யாருப்பா அப்படின்ற மாதிரி செப்பரேட்டான வீடியோ அது வந்து நான் போடுறேன். இப்போதைக்கு 2 பேர் வந்து அடியாவது புது கண்டஸ்டன்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபரீனா, குக் வித் கோமாளியில் வந்து கோமாளியாக வந்தாங்கல்ல, ஃபரீனா ஆசாத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. இன்னொன்று வந்து இந்த அர்ச்சனா வந்து ஒருத்தவங்க கூட வந்து ஒரு கான்ட்ரவர்சி சிக்கினாங்கல்ல, லவ் பண்ணி சுற்றுறாங்கன்னு சொல்லிட்டு அருண் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பயவுலேயே வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ அதை பற்றி நம்ம அப்டேட்ஸ் வர அடுத்து கண்டஸ்டன்ஸ் பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? அதை பற்றி நம்ம அடுத்து பேசுவோம். அடுத்து ப்ரொமோ ஷூட் எப்போ அப்படின்னா அடுத்த வாரம் ப்ரொமோ ஷூட் பண்ணுறாங்க. ஐலோகோ எப்பயும் போல் பிளான் பண்ண மாதிரி ஆகஸ்ட் 15க்கு மேலே வரும். ப்ரொமோவும் வந்து அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரி ஆகஸ்ட் 25க்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் நான் இன்னும் சூப்பராக சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.